பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆம், இதுவரை உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்த்து ஏளனமாய் சிரித்திருக்கலாம், ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருந்திருக்கலாம், உங்களை பலவிதத்தில் வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இனி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. நம்முடைய அருமையான தகப்பன் நமக்கு முன்பாக ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி அதிலே நம்மை திருப்தியாய் அவர் நம்மை வழிநடத்தப் போகின்றார். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இதுவரை சத்துரு இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கலாம். ஆனால் இனி நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆம், கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணத்தையும் ஜீவனையும் இந்த மாதத்திலே அவர் கொடுக்க வல்லவர். ஊதாரி மைந்தனுடைய ஓமையில் நம்ம பார்க்கிறோம். ஊதாரி மைந்தன் எல்லாவற்றையும் இழந்து உணவில்லாமல் அவன் தவித்துக் கொண்டிருந்த வேளையிலே தன்னுடைய தகப்பன் வீட்டை அவன் நினைத்து பார்க்கின்றான். அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு கூட 3 வேளை வயிறார உணவு கிடைக்கும் என்று அவன் அறிந்து தன்னுடைய தகப்பனிடத்தில் ஒரு வேலைக்காரனாய் சேரும்படி வருகிறான். ஆனால் தகப்பனுடைய இருதயம் அந்த மகனை ஓடி சென்று அணைத்து அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை அணிவித்து பாதரட்சிகளை கொடுத்து அவனுக்காய் ஒரு கொழுத்த கன்று அடிக்கப்பட்டு நல்ல ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதே நிறைவை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கும் அவர் தர வல்லவர். சங்கீதம் 104:15 படி, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற திராட்சை ரசம். ஆம், நீங்கள் உங்களுடைய பாவத்தினாலே சாபத்தினாலே இழந்த எல்லா சந்தோஷம் மகிழ்ச்சியினை கர்த்தர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை அவர் சிந்தி உங்களுக்காய் அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியை இந்த மாதத்தில் அவர் மீட்டு கொடுத்திருக்கிறார். அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெய். ஆம், உங்களுக்கு நிறைவான ஒரு அபிஷேகம் உண்டு. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற நிறைவில் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை ஆதரிக்கும் ஆகாரம், அவர் கொடுக்கிற ஆகாரம் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்துமாவுக்கும் ஏற்ற ஆகாரமாய் அது காணப்படுகின்றது. உங்களுக்கு குறைவுகள் ஒன்றும் இல்லாதபடி உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாய் உங்களை வழிநடத்துகின்றார். ஸோ ஹாவ் அ blessed month of December. Merry Christmas. God bless you.